Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு vlog ரொம்ப ஹாப்பியான ஒரு vlog தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறோம். அதாவது இன்னைக்கு வந்து February 3 எங்களுடைய first wedding anniversary வந்து நாங்க செலிப்ரேட் பண்றோம். இப்போதான் மேரேஜ் ஆன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள கடகடகடகட ஒரு வருஷம் போயிடுச்சு. எப்படி போச்சுனே தெரியல. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்களுடைய first wedding anniversary. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பண்ணலாம் அப்படினு யோசிக்கும்போது சரி சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பிரியாணினாலே பிடிக்கும் அவருக்கு. அதுவும் பாஸ்மதி அரிசியில பண்ணும்போது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாதானங்க? ஆமா. பாஸ்மதி வந்து இது சீரக சம்பாவும் பண்ணுவாங்க. பட் பாஸ்மதி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படினு சொன்னேன். சரி எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 3/4 kg வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 600 கிராம் அளவுக்கு அரிசி நான் வந்து எடுத்துருக்கேன். கொஞ்சம் சிக்கனோட அரிசி கம்மியாவே இருக்கட்டும்னு செய்வோம். இன்னைக்கு பிரியாணி ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ மசாலா போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் வேலை இருக்கு. சரி அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே நம்ம வந்து செய்யலாமே அப்படின்னு பிளான். அதே போல் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷ் வந்து எனக்கு வந்ததே கிடையாது. ஒரு 25 பேர்லேருந்து ஒரு 30 பேர் தான் வந்து பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஒரு 400-500 கமெண்ட்ஸ் இருக்குல்ல. 400 பேர் ஹாப்பி பர்த்டே அண்ணா, ஹாப்பி பர்த்டே தம்பி, ஹாப்பி பர்த்டே வெற்றி. ரொம்ப சந்தோஷமா பையன் மாதிரியும் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். ரொம்ப ஒரு சிலர் வந்து சன்னாவும் ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நேத்தெல்லாம் நேற்று ஈவினிங்லாம் அட்டகாசம் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தோம். என்னப்பா சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க, ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகலையா அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆமா, ஏன்னா கரெக்டா போன வருஷம் இதே டைம்ல தானே வந்து எல்லாம் நடந்தது. அதை பத்திலாம் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் நைட்டு தூங்கலான்னாரு. நம்ம தான் நைட்டு தூங்கவே இல்லையே, இந்த வீடியோடய முடிச்சிட்டு இருந்தோமே. அடுத்த நாள் மேரேஜ் அது எல்லாமே நாங்க வந்து சொல்றோம். முன்னாடி நாள் கல்யாணத்துக்கு முன்னாடி February 2ஆம் தேதி போன வருஷம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து எத்தனை மணிக்கு ஈவினிங் வந்தீங்களா? நாங்க காலையில கிளம்பிட்டோம். நமக்கு மேரேஜ் எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா சேலம் ஆத்தூர் தலைவாசல்ல தான் அங்கே நடந்தது. தலைவாசல்ல ஒரு மண்டபம், அங்கே தான் வந்து மேரேஜ் நடந்தது. மேரேஜ் அப்போ எடுத்த கிளிப்ஸு, வீடியோ, ஃபோட்டோஸ் அது எல்லாமே நாங்கள் வந்து வைக்கிறோம். நீங்கள் வந்து பாருங்கள். மேரேஜ்க்கு வந்து முன்னாடி நாள் ஈவினிங் ரிசப்ஷன் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து வீட்டில் மாமியார் வீட்லேயும் ஏதோ பூஜை பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால மதியம் பூஜை பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு நாங்கள் வந்து காலைல 5 மணிக்கெல்லாம் கிளப்பி விட்டாங்க வீட்டில இருந்து. ஏதோ ராகுகாலம் வருது அப்படின்னு. டிராவல் டைம் வந்து அதிகம். ஆமாங்க, ரொம்ப லாங்கு போனோம். அப்புறமா பூஜை வந்து லேட்டாக வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு டைம். அதனால மண்டபத்துக்கு நேராக போயிட்டோம். நாங்கள் போயிட்டு அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா 6 மணி ஆக ஆரம்பிச்சோன்னே கடகடன்னு எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. அப்படியே ரிசப்ஷனுக்கு ரெடியாக ஆரம்பித்தோம். பிடிக்காத மேக்கப்பை ஒன்று போட்டுக்கோன்னு சொல்லி போட வச்சாங்க. சரி ஓகே, வித்தியாசமா இருக்கும். நீங்க கண்டிப்பா பாக்குறீங்க. கடுப்பா இருக்கு. அது நான் தானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் பிடிக்கவே பிடிக்காது நிஜமா எனக்கு அதில். சரி ஓகே. அப்புறம் ரிசப்ஷன் சூப்பராக நடந்துச்சுல்ல. நிச்சயம் நடந்தது. ஆமா, நிச்சயம் நடந்தது. அதுக்கப்புறமா சாரீ கொடுத்தாங்க. அதை மாற்றிட்டு வந்து அதான் நிச்சயம் சாரீ. அதே நாங்கள் ரிசப்ஷனுக்காக வச்சுக்கிட்டோம். 2 ரிசப்ஷன் நடந்ததுனால இல்லைங்க, கொஞ்சம் வித்தியாசமாக தான் நடந்துச்சு எங்கள் மேரேஜ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. மசாலாலாம் போட்டு சிக்கன்லாம் போட்டு பிரியா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கு. இது கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அப்புறம் அரிசி போட்டுருதா? ஆமாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஊறிடுச்சு. 20 நிமிஷம் போதும். 20 இல்லை 30 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. நல்லா தண்ணி மட்டும் வடித்து எடுத்து வச்சுட்டேன். நைட்டு ரிசப்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபோட்டோ ஷூட் இருக்குது. ஒரு 2 மணி நேரம் வந்து 1 மணி நேரம் வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து எடுக்கலாம் அப்படின்னாங்க. நைட்டே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறன்ற பேரில் லேட் ஆகிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுவும் அவர் பார்த்தீங்கன்னா இப்படி போஸ்ட் கொடு தம்பி, அப்படி போஸ்ட் கொடு தம்பி, தம்பி பிரியாவை தூக்கு தம்பிலாம் சொல்லிட்டாரு. எதோ தூக்கவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு. மல்லுக்கட்டி பிரியாவெல்லாம் தூக்கியிருக்கேன். அந்த ஃபோட்டோவில் நீ எடிட் பண்ணும்போது வைக்கிறேன், அதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள். எனக்கு பயம் எங்கே கீழே போட்டு வரோம் அப்படின்னு. எல்லோரும் முன்னாடி வேறு எனக்கு வந்து இப்படி பிடிப்பா அப்படி பிடிப்பா தூக்கு பார்க்கும்போது எனக்கு வேறு கூச்சமாக இருக்குது. அப்படி தான் இருந்தது. அப்புறம் மல்லுக்கட்டி ஒரு வழியாக ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு அதுவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அப்புறம் குளிச்சுட்டு காலையிலே போகணும். அதுவும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முகூர்த்த நாள். நிறையா அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சொர்ணபுரீஸ்வரர் கோவில் வந்து தென்பொன் பரப்பி, அங்கே தான் வந்து அந்த கோவில் தான் வந்து எங்களுக்கு வந்து மேரேஜ் நடந்தது. அன்னைக்குன்னு பார்த்து ஆமாம், ரொம்ப பழமையான கோவில், வந்து ஃபேமஸான கோவில். அன்னைக்குன்னு பார்த்து நிறையா மேரேஜ் அங்கே நடந்தது. நாங்கள் வந்து அந்த டைமுக்குலாம் காலையில் வந்து சீக்கிரமாக போகணும். ஒரு 4:30 அந்த மாதிரி டைமில் போனால் தான் சீக்கிரமாக மேரேஜ் முடிச்சுட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணோம். அந்த டைமுக்கு போய் எங்களுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. எங்களை விட அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து முன்னாடி வந்து அங்கே இருந்து மேரேஜ் எல்லாம் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷமே அதிகம்.
ஒரு ஜோடியாக வருவாங்க. அது உள்ளே வந்து உட்காந்த உடனே டக்கு டக்குன்னு பூஜை பண்ணிவிட்டு அப்படியே தாலி கட்ட சொல்லுவாங்க. அடுத்த ஆள் வாங்க 5லேருந்து 10 நிமிஷம் ஆயிருக்கும், அவ்வளோதான், அதிகமாக எடுக்காது. முடிஞ்சது. அதுவும் இல்லாமல் காலையில் எங்களுக்கு நலங்கு வேற வைக்கணுமா, ஃபோட்டோஷூட் முடிச்சோடனே கடகடன்னு போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நலங்கு வேற வச்சுட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு இன்னொரு வேலை வேற இருந்துச்சு. அந்த மேரேஜ்க்கு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் 2 பேரும் தான் உட்காந்துக்கிட்டு. அதெல்லாம் ஒரு மறக்க முடியாது. என்னப்பா கல்யாண பொண்ணும் பையனும் இப்படி உட்காந்துட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மேரேஜ் ஆகாமல் யாராவது இருந்தீங்கன்னா அன்மேரிட் சர்டிஃபிகேட்னு ஒன்று ஆன்லைனில் மேரேஜுக்கு ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அதை அப்ளை பண்ணி வாங்கி வச்சிருக்கணும். கோவிலில் பண்ணுறதுனால. ஆமாம், கோவிலில் பண்ணுறதுனால அவங்க வந்து கேட்பாங்க, அன்மேரிட் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்து அன்றைக்கி வந்து பண்ணோம். மேரேஜ் அப்போது வந்து ஒரு விஷயம் நடந்தது, நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். பிரியா பார்த்தீங்கன்னா தாலி கட்டும் போது பார்த்தீங்கன்னா குனிஞ்சிருச்சு. நான் இப்படி இப்படி போகிறேன், எல்லாரும் அரிசி எடுத்து மூஞ்சில பலார்னு போட்டுகிட்டே இருந்தாங்க. ஆசீர்வாதம் பண்ணாங்க. பிரியா என்ன கேக்குது, என்னங்க மூஞ்சி இப்படி வச்சுட்டு தாலி கட்டுறீங்க, அப்புறம் வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா பேசுது. அப்புறம் வீடியோ பார்த்தேன், இல்ல எல்லாருமே கேட்டாங்க என்ன மாப்பிள்ள ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு கட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னாரு. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அரிசி எடுத்து அப்படி போடும்போது கட்ட கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். ஸோ அதனால அப்புறம் கட்டி முடிச்சுட்டு ஒரு வழியா முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே மண்டபத்துக்கு வந்துட்டோம். மண்டபத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்தோம் ஃபேமிலியோட. ஃபேமிலி ஃபோட்டோஸ் கூட ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் வந்து ஆட் பண்ணுறோம் பாருங்கள். பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அரிசி போட்டு நல்லா வேக வச்சிட்ருக்கோம். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டோம். ஏன்னா பாஸ்மதி சீக்கிரம் வெந்துடும் இல்லையா, அதனால் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் வந்து வெந்து தண்ணி கொஞ்சம் வத்துச்சுன்னா நம்ம தம் போட்டால் சூப்பராக ஃபினிஷ் ஆகிடும். முட்டை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேக போட்டிருக்கோம். பிரியாணி ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. தம் போட்டு கொஞ்ச நேரம் தம் போட்டோம், ரெடி ஆகிடுச்சு. கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆகிருக்கு. சூப்பராக பிரியாணி வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்துருச்சு, நல்லா சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடி. நல்லா பீஸ்லாம் நாங்கள் பிரியாணிக்குன்னு கேட்டதுனால கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்க. சிக்கனும் நல்லா வெந்துருச்சுங்க. சும்மா உடையுது பாருங்க, பெருசாக போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். உடையுது பீஸு, நல்லா வெந்திருக்குல்ல, அதனால் உடையுது. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வந்து பிளேட்டில் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் எந்த அளவுக்கு வந்திருக்கு தெரியல. சூப்பர், பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது. காரம் உப்புலாம் எப்படி பீஸ் பாருங்களேன், எங்கள் உடைஞ்சிருச்சு எடுக்கிறதுக்குள்ளே. சிக்கன் பிரியாணி ரெடி. மேரேஜ் காலில் முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு ரிசப்ஷன் நடந்துச்சு. அந்த ரிசப்ஷனுக்கு தனியாக வந்து சாரீ எடுத்து கொடுத்துருந்தாங்க. அந்த சாரீ கட்டிட்டு வந்து ரிசப்ஷன் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மதியம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மண்டபத்துலேருந்து கிளம்பணும். அப்புறம் நான் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு விளக்கெலாம் ஏற்றி அங்கே பால் பழம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி கோயம்புத்தூருக்கு வந்துட்டோம். அன்றைக்கி மேரேஜ் ஆன அந்த டே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் போச்சு எங்களுக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கு வந்து காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். காலைல ஃபஸ்ட்டே போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நான்வெஜ் வாங்கிட்டு வந்து செஞ்சோம். இன்றைக்கி இப்போ மதியம் ஆகிடுச்சு, பிரியாணி செய்கிறதுலே எங்களுக்கு டைம் போயிடுச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கே அம்மா வீட்டில் கூப்பிட்ருக்காங்க, வர சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம், எங்கே போகிறோன்றதே நம்ம பார்க்கலாம். அப்படி இப்போது இவர் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவார் பிரியாணி எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர், நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. தெரியலையே, அவசரமாக ஏதோ பண்ணோம் நாங்கள். நல்லா இருக்குப்பா, நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்கு. நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, வீட்லேயே வெளியில் கிளம்புறோம், எங்கே போகிறேன்னு தெரியலன்னு. இப்போ அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா கோத்தகிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் கோத்தகிரி போகிறதுக்கு டைம் ஆகிடும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து பாதிலே திரும்பிட்டு எங்கள் ஒரு டீ கடை இருக்குது, அங்கே டீ குடிச்சிட்டு அப்படியே திரும்ப வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். கோத்தகிரிக்கு இன்னும் போக இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் வரும்? 15 அப்படி இருக்குமாமா. அதனால தான் சரி வேண்டாம், நம்ம அப்படியே திரும்பிக்கலாம். இருட்டாயிடுச்சுன்னா யானை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு பயமுறுத்துறாங்க. அதனால வேணாம், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே மான் வந்து பார்த்தோம் நாங்கள். அங்கே செக் போஸ்ட் கிட்டே கீழவே, ஆமாம் தானே, மேட்டுப்பாளையத்தில் அங்கே செக் போஸ்ட் கிட்டே பார்த்தோம். நிறைய மான், புள்ளி மான் ஓடிட்டு இருந்துச்சு, சூப்பராக இருந்தது பார்க்க. ஆனால் யானையை பார்க்க விரும்பலை நான், அதனால் நாங்கள் சீக்கிரம் கிளம்பலான்னு விருப்பத்தில் கிளம்புறோம். வர வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டிருந்தது. நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். அது வந்து இப்போ நாங்கள் நேரிலே பார்த்தோம், எப்படி சரிஞ்சிருக்குப்பா. இப்போ மழை வந்தாலும் அது சரியும் போல இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சு, பார்க்கவே பயமாக. ஓகே, நல்லா இருக்குது கிளைமேட், வெயிலாகவும் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் நல்லாவும் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இங்கே பின்னாடி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது, இடமே நல்லா இருக்குது.
எங்கள் டீ கடையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் டீ குடித்தாங்க. அப்புறம் சூடாக வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு போண்டாவும் பஜ்ஜியும் போட்டுட்டு இருந்தாங்க. செம்ம சூடாக உருளைக்கிழங்கு போண்டா சூப்பராக இருந்தது. அதையும் ஆளுக்கு ஒவ்வொன்று வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் டீ வந்து எல்லோரும் குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட் ஒரு இடத்துல நிறுத்தியிருக்கோம், கோத்தகிரி போகிற வழியிலேயே. இப்போ நம்ம இறங்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அப்புறம் தான் சரி உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறோம். கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பனிமூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக நாங்களே கொஞ்சம் ஊற்று ஊற்று தான் பார்க்குற மாதிரி இருக்குது இடமே. ஆனால் பார்க்க நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பெரிய பள்ளத்தாக்குல அவ்வளோதான். நாங்கள் வந்து கிளம்புறோம் இப்போது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் அடிவாரம் வந்ததுக்கப்புறமா இந்த டைமுக்கு வந்து ஊட்டி ட்ரெயின் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னதுனால சரி அங்கே கீழே போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து வந்தோம். ட்ரெயின் வந்து போயிட்டு இருந்துச்சு, தண்டவாளத்தில் கேட் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். ஆனால் இது போகிறதுக்கு வந்து முன்னாடியே புக் பண்ணணும், ரொம்ப மாதத்துக்கு முன்னாடியே அப்படின்னு அண்ணா சொன்னார். வீட்டுக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷரீன் அக்கா இருக்காங்க இல்லைங்களா, ஷர்மிளா அக்கா, அவங்க வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. சரி எல்லாரும் வாங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம். போனதுமே அங்கே எங்களுக்கு ஒரே ஷாக்கு. கேக்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் பலூன்லாம் ஊதி டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கே கொஞ்ச நேரம் எல்லாரோடும் பேசிட்டு அப்புறம் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கேக்லாம் ஊட்டி விட்டுட்டு கேக்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா அப்படியே இருந்தோம். டக்குன்னு அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்தாரு. ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு எங்களுக்கு, எங்கள் அண்ணன் கொடுத்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கிஃப்ட்டை பிரித்து பார்க்கும்போது உள்ள கப்புள் வாட்ச் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. கொஞ்ச நேரம் அக்கா வீட்டிலே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் பேசி ஹாப்பியாக இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டிலே சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது அம்மா வந்து தட்டில் இந்த மாதிரி எல்லாமே வச்சு கொடுத்தாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது எதனா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் வச்சு கொடுத்துட்டு வெத்தலை, பாக்கு, பழம் அதெல்லாம் வந்து வச்சு கொடுத்தாங்க. பூவெல்லாம் வச்சு கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தையும் அவங்கக்கிட்ட வாங்கிட்டு அப்புறம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த டே வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஆனிவர்சரி டே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.